நமஸ்தே. இப்போ நம்ம இந்த கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது பேப்பர் 1ஓட கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனான பீர்பால் கி சதுராய் பார்க்கலாம். இதுதான் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, இங்கே இப்படி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த பேராகிராஃப்குள்ளே தான் இதுக்கு ஆன்சரே இருக்குது. ஓகே, இது பகீச்சே கா தீப் கித்தனை தூரி பர் ஜல் ரகா ஹை. இந்த தீப்ன்ற வேர்டை வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் இதோட ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்கே ரீட் பண்ணி ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் எங்கே இருக்குது. செகண்ட் கொஸ்டின், அக்பர் கே ஆத்தே சமய பீர்பால் கியா கர் ரஹா தா. இதுக்கான ஆன்சர் இந்த சென்டென்ஸில் இருக்குது. ஓகே, இதாக இருக்குது. சாவல் பக்கா ரஹா தா, இதாக இருக்குது. ஓகே, இனி அடுத்தது அக்பர் நே கியா ஹக்கம் தியா. இந்த தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இதாக கொடுத்துருக்காங்க. 5000 रुपये इनाम में देने का हुक्म दिया. ओके, इन आता क्या अकबर ने बीरबल की तारीफ की அப்படின்னா हाँ अकबर बीरबल ने तारीफ की அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்களா, बीरबल की खूब तारीफ की. அப்போது ஹான் ஆமாம் பாராட்டினாங்க, அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிப்பீங்க. ஸோ கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, இதோட ஆன்சர் இந்த பேராகிராஃப்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் கண்டுபிடிச்சி ஜஸ்ட்டு பார்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது செகண்ட் லெசன் பார்க்கலாம். இதுலேயும் பாருங்கள், சபா கி பரீட்சாओं की प्रतिभाषा कितने छात्र भाग इन अतः लेते हैं அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் परीक्षाओं में नियत प्रतिभाषा लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. ओके, இந்த சென்டென்ஸை அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சபா கி ஷகாயின் கின் கின் பிரதோன் மேஹே அப்படின்னா இந்த லைனை நீங்கள் இதுக்கு ஆன்சராட்ட மார்க் பண்ணி எழுதணும். ஓகே, இனி அடுத்து சபா கா பிரதான் कार्यालय कहाँ स्थित है. இந்த காரியாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் இதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் லெசன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாரதி கியா கவிதாயே லிக்டே ஹை அப்படின்னா என்னென்ன கவிதாலாம் அவர் எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கான தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இனி அடுத்தது செகண்ட் क्वेश्चन பாருங்கள். பாரதி कौन सी पत्रिकाएं चलाते थे, कवि பாரதி பாண்டிச்சேரி क्यों गई. ஓகே, இந்த செகண்ட் அண்ட் தேர்டுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், அவர் எழுதின கவிதை எல்லாமே இதாக இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. அவர் பாண்டிச்சேரி எதுக்கு போயிருக்காங்கன்ற ரீசன் இதாக இருக்குது. ஓகே, இது நீங்கள் தேர்ட் கொஸ்டினுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அப்துல் கலாம் லெசனோடது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கின்ஹேனே அப்துல் கலாம்கோ உச்சா இனி அடுத்தது ஊஞ்சா இனி அடுத்தது ஊட்டாயா. ஓகே, हमें शक्कर पर लाने वाले कौन कौन होते हैं, माता पिता और गुरु का कर्तव्य क्या है. இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே தான் இந்த பேராகிராஃப்ஸ் இருக்குது, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த ஹமாரியில் தொடங்கி இந்த ஹைன் வரைக்கும் செகண்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். தேர்ட் ஹமாரே மன்மேலேருந்து தொடங்கி சக்தே ஹேன் வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி ஃபிஃப்த் லெசன் சித்தார்த்தகா குருஹ தியாகோட காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தனே பஹலி பிக்ஷா किसके मांगी, இதுக்கு ஆன்சர் இதாக இருக்குது. ஓகே, इन्हें सेकेंड क्वेश्चन, सिद्धार्थ ने शंकर से क्या करने के लिए कहा, सिद्धार्थ ने अपने आप से क्या कहा. இதோட ஆன்சர் இங்கே தான் இருக்குது. ஓகே, லாக்கர். ஸோ இங்கே தான் இருக்கும். இது இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு இந்த சேம் ஆன்சர் வருது பார்த்தீங்களா. இனி அடுத்தது தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு இதை நீங்கள் எழுதுனா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சு படிங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஆன்சர் எல்லாமே இந்த பேராகிராஃப்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த கொஷினோட ஃபஸ்ட்டு வேர்ட்ஸும் லாஸ்ட்டு வேர்ட்ஸும் இங்கே தேடி நீங்கள் எது கூடல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தன்யவாத்.